ஆனா இப்போ சக்தி மனசுல இப்போவும் நந்தினி தான் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இத நீ மட்டும் முடிவு பண்ற விஷயம் இல்ல. சக்தி கிட்ட இத பத்தின பேச்ச எடுத்தாலே அவன் நிச்சயமா வீட்டை விட்டு ஓடிடுவான். இப்ப சொல்றேன், இந்த நிமிஷம் சொல்றேன், உன்னையும் என்னையும் இனி யாராலையும் பிரிக்க முடியாது. உன்னோட உண்மையான வெற்றி சொல்ற. இனிமே நான் சொல்றத நீ கேட்கணும். கேப்பியா? நீ என்ன நம்பல? நான் தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் நீ என்ன நம்பல. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். உன்னை நீயே வருத்திக்கிறது பிடிக்காமதான் நான் வீட்டை விட்டே போனேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், நான் செய்யறதெல்லாம் தப்புன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. நீ என் மேல வச்சிருந்த காதல், அந்த நம்பிக்கை, உன் வெற்றி, உன் உண்மையான வெற்றி திரும்பி வந்திருக்க. என்ன புரிஞ்சுக்கோ லக்ஷ்மி, என் காதல புரிஞ்சுக்கோ லக்ஷ்மி. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும். நான் என் வெற்றியை பார்த்துட்டேன். என் வெற்றி நீங்க தான் எனக்கு வேணும். நான் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு இது போதும். நீங்க இல்லைன்னா இது வெறும் உடம்பு. இன்னொரு தடவை என்ன சந்தேகப்பட மாட்டீங்கல்ல? மாட்டேன். அது தப்புன்னு உணர்ந்துதான் நேரா கோயிலுக்கு போய் என்கிட்ட இருந்து லட்சுமியை பிரிச்சிடாதன்னு கடவுள் கிட்ட கண்ணீர் விட்டு கதறி அழுது கும்பிட்டேன். இப்ப நான் தெளிவாயிட்டேன். எனக்கு இது போதும். ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? உன்னை பிடிக்காது, உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல அப்படின்னு சொன்னல. ஏன் இன்னும் நீங்க அந்த நந்தினியை நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, அந்த நந்தினி தான் என் மனசுல இருக்கா. நான் உன்னை நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. சக்தி வாயிலிருந்து ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வரமாட்டேங்குது. இப்ப கூட அந்த நந்தினியை மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்கிட்டயே சொல்றோம். தப்பு, ரொம்ப தப்பு. எனக்கு யாரும் பயப்பட மாட்டேங்கிறாங்க. ஏன் என் மிரட்டலுக்கு யாரும் நடுங்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது பண்ணணும். லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானா அப்புறம் அவ சொல்லி என்ன நடக்கும்? எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நடக்கணும். இந்த வீடு ரொம்ப அமைதியா இருக்கு. அந்த அமைதியை கலைக்கணும். என்ன செய்யலாம்?
இந்த கண்ணால பார்த்து வை கண்ணு. ஏன் அங்கதான் ஏற்கனவே ஒரு கண்ணாடி இருக்குல்ல? அந்த கண்ணாடிக்கு நீங்க நடந்து போகணும் கண்ணு. இந்த கண்ணாடி உங்ககிட்ட வரும்ல, அதான். சரியா புடிங்க. எதுக்கு இந்துவை காப்பாத்த சொன்னீங்க? அவளை கொலை பண்றது என் பிளான்ல இல்லையே. அப்போ கொலை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணதும் நீங்க தானா? இந்து என்னோட கிளாஸ்மேட். அவளை காப்பாத்த சொன்னீங்க, வேலை இல்லாத எனக்கு வேலை கொடுத்தீங்க. சந்தோஷம். அதுக்காக ஒரு வேலை, தங்கறதுக்கு சின்னதா ஒரு இடம், கொஞ்சம் சம்பளம் போதுமா? எனக்கு எதுவும் வேணாம். அவளை விட்டா போதும். என்னம்மா என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க? மா எல்லாத்துக்கும் ஆசைப்படணும். கண்ணு, அதுக்கு தான் நான் இருக்கேனே, திஸ் மீனாட்சி. இங்கிலீஷ் வேறயா? அது ஒரு வார்த்தை தான் தெரியும் கண்ணு. கண்டினியூ. எனக்கு என்ன ஆசைன்னு கேளுங்களேன். சரி, நீங்க கேட்கலனாலும் நானே சொல்றேன் கேளுங்க. எனக்கு ஒன்றும் பெரிய ஆசையெல்லாம் கிடையாது கண்ணு. 2 கையிலையும் கடவுள் 10 விரல் கொடுத்துருக்காரா, விரலுக்கு ஒண்ணுன்னு ஒரு 10 மோதிரம் கண்ணு. போதுமா? இந்த கையில ஒரு வளையல், இந்த கையில ஒரு வளையல், கழுத்து வெறும் இருக்குல்ல கண்ணு, ஒரு நெக்லஸ் போட்டா அழகா இருக்கும். காதுக்கு ஒரு வைர கல்லு வச்சு சின்னதா ஒரு தோடு, அதுக்கு ஒரு மாட்டல். டிஸ் மீனாட்சி ஏன் சொல்றேன்னா, நீ ஆசையா கேக்குறல்ல, சின்னதா ஒரு வீடு. நான் ஒன்னும் பெருசா நீச்சல் குளத்தோடலாம் அவங்ககிட்ட கேட்க மாட்டேங்கன்னு. வீடு மட்டும் போதுமா இல்ல நீச்சல் குளத்தோட வீடு இருக்கும்போது வாசல்ல ஒரு கப்பல் மாதிரி காரு. நீங்க வச்சிருக்க மாதிரி கப்பல் மாதிரிலாம் கார் வேண்டாங்கன்னு, இந்த பெஞ்சு காருன்னு சொல்றாங்கல்ல, அது ஒண்ணு வாங்கி கொடுத்தீங்கன்னா. இங்க பாரு, நீ நினைச்சது எல்லாத்தையும் விட அதிகமாவே செய்யற. உன் பையனை மட்டும் என் பேச்ச கேட்டு நடக்க சொல்லு. ஏன் கண்ணு, திஸ் மீனாட்சிய ஆசை வார்த்தை காட்டி நீங்க ஏமாத்திர மாட்டீங்களே? ஏமாத்தான் போறேன். ஆனா உங்களை இல்ல. நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லவே இல்லை. இப்போதைக்கு டிரைவரா இரு, நேரம் வரும்போது என்ன பண்ணணும்னு அப்ப சொல்றேன். என்னன்னு தெரியாம எப்படி இங்க இருக்கிறது? கண்ணு, ஒரு நிமிஷம் இருங்க, அவனுக்கு நான் புரிய வச்சுட்டு வரேன். என்னடா பேசிட்டு இருக்க நீ? இத்தனை நாளா ஒரு வயசு சோத்துக்கு நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தோம், மறந்துட்டியா? மகாலட்சுமி மாதிரி வந்து கொட்டி கொட்டி கொடுக்குறாங்கிறாங்க, அதை போய் வேண்டான்னு சொல்றேன். என்னடா நோம்மா, நான் உன் பக்கத்துல தானே இருக்கேன், வாயை மூடிட்டு பேசாம இரு சொல்லிட்டேன். கண்ணு, நீங்க கரணம் போட சொன்னாலும் சரி, சரணம் போட சொன்னாலும் சரி, நாங்க போடுறோம் கண்ணு. அண்ணி, என்ன நீ பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல, வந்ததுல இருந்து நம்ம வீட்லயே இருக்காங்கல்ல, சரி அதான் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க சொல்லாமேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன் நீ கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கணும்? இங்கே இருக்கட்டுமே. என்ன இந்த விஷயம் புரியாம இருக்க? அவன் உன் ஃப்ரெண்டா இருக்கலாம், இருந்தாலும் அவன் ஒரு டிரைவர். அண்ணி, அவர் என் உயிரை காப்பாத்திருக்காரு. அத மதிச்சுதான் இந்த வீட்ல இடமும் வேலையும் கொடுத்துருக்கோம். என்ன இருந்தாலும் நாம ஒரு டிஸ்டன்ஸ மெயின்டைன் பண்ணணும். நான் இத சொல்றேனேன்னு நினைக்காத. அம்மா உயிரோட இருந்திருந்தாலும் இதத்தான் சொல்லியிருப்பாங்க. இல்ல அண்ணி, நிச்சயமா இல்ல. அத்தை இருந்திருந்தா இப்படி எல்லாம் சொல்லிருக்க மாட்டாங்க. என் வார்த்தைக்கு நிச்சயமா அவங்க மதிப்பு கொடுத்திருப்பாங்க. அப்போ நான் உன்னை மதிக்கலன்னு என்ன குத்தி காட்டுறியா? இந்தோ, நான் பழைய கோடீஸ்வரி இல்ல. இன்னும் நீ என்ன முழுசா நம்பல. ஐயோ அண்ணி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் உங்களை முழுசா நம்புறேன். நான் சொல்றேன், அருளால எந்த பிரச்சனையும் வராது. அவங்க நம்ம கூடயே இருக்கட்டும் அண்ணி. அவங்கள பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு நம்பிக்கை இருந்தா எனக்கு ஓகே தான். எனக்கு என்ன தெரியுமா, என் இந்துவோட மனச யாருமே நோக்கடிக்க கூடாது. அதனாலதான் சொன்னேன். அப்படிலாம் எதுவும் ஆகாது அண்ணி. இங்கே தங்கிக்கங்கன்னு நானே சொல்றேன். சரி.
பைத்தியக்காரி. அனு, சாத்தா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு லக்ஷ்மி கல்யாணத்துல ஏதோ பெருசா ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணணும்னு எதிர்பார்த்தேன். இது வரைக்கும் அப்படி எதுவுமே நடக்கல. எல்லாரையும் போல நீயும் நல்லா பொங்கி போடுறத சாப்பிட்டுட்டு செக்கு மாடு மாதிரி தானே இந்த வீட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. சரி, ரொம்ப நேரமா இந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாளே, ஏதோ பெருசா பிளான் பண்றா போல இருக்கு. நாமளும் ஹெல்ப் பண்ணலான்னு உள்ள வந்தா நீ என்னடானா செத்த போன மாதிரி இப்படி உட்காந்துட்டு இருக்க. அக்கா, கோவப்பட வேண்டியவங்க மேல கோவப்படாம ஏண்டி ஏன் மேல பாயிர? எப்போ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிய மாட்டேங்குதே, அதான் தவிக்கிறேன். ஐயோ, கல்யாணம் வேற நெருங்கிட்டு இருக்கு. புது புடவை, புது நெக்லஸ்னு ஐயோ அவளுக்கு ஏதாவது எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. யாரு என்ன வேணா பண்ணட்டும், ஆனா அது எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிவுக்கு வந்துடும். அனு, உண்மையாவா சொல்ற? ஐயோ, கேட்கவே காதுக்குள்ள எல்லாரும் இசரியம்மா பாடுற மாதிரி இருக்கே. என்னடி பண்ண போற? சொல்லுடி, சொல்லிடு. எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணுன்ற எண்ணம் அந்த லட்சுமிக்கு துளி கூட இல்ல. அவ கல்யாணத்தை நான் நடத்த விட்டுருவேனா? இப்பவே போய் வெற்றி மாமா கிட்ட எல்லா உண்மையை போட்டு உடைக்க போறேன். ஐயோ கடவுளே, இவ போற வேகத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முருகா, எந்த முறையாவது இவ சொல்றது நல்லபடியா நடத்தி கொடுப்பா. கடவுளே, முருகா. லட்சுமி அக்கா, என்ன பண்றீங்க? வழக்கம் போல வெறுப்பேத்த வந்திருக்கா. நாமளும் கொஞ்சம் வேடிக்கை காட்டுவோம். இல்ல, வெற்றிக்கு ஆப்பமும் தேங்காய் பாலும் ரொம்ப பிடிக்கும். அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வெற்றி மாமாக்கு இந்த சக்கரை பொங்கல் கூட ரொம்ப பிடிக்குமாமே, தெரியாதா? நல்லா நெய் ஊத்தி முந்திரி பருப்பு போட்டு சுட சுட சக்கரை பொங்கல் பண்ணுங்க. இந்த ராகி போட்டுல அது பண்ணுங்க. நல்லா மொறுமொறுன்னு தோசை ஊத்தி கடலைக்கறியில கடலைக்கறி, அது புதினா சட்னி எல்லாம் பண்ணுங்க. இந்த வீட்ல யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ எல்லாம் சமைச்சு போடுங்க. ஏன்னா இதான் நீ இந்த வீட்ல இருக்க போற கடைசி நாள். அண்ட் இதுதான் நீங்க பண்ண போற கடைசி சமையல். அது பிரம்மாண்டமா இருக்க வேண்டாமா? அனுஷ்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? கவலைப்படாத, இந்த தடவை பேசுறதோட நிறுத்திட மாட்டேன். மொத்த உண்மையையும் போய் வெற்றி மாமா கிட்ட சொல்ல போறேன். திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாளா? சரி, இது வரைக்கும் போகுதுன்னு பாப்போம். அனுஷ்கா, என்ன நடந்ததுன்னு இப்படி எல்லாம் பண்ற? அனுஷ்கா ப்ளீஸ் டி, இது பாரு, உனக்கு பிடிச்சதெல்லாம் என்னன்னு சொல்லி நான் சமைச்சு தரேன். ஏய், நான் என்ன இங்க கொட்டிக்கிறதுக்கா வந்திருக்கேன்? ஐயோ, அந்த சக்தி என்னடானா நான் மனசுல இல்லன்றான். நீ என்னடானா கல்யாணத்துக்கு சந்தோஷமா ரெடி ஆயிட்டு இருக்க. என்னதெல்லாம் பாத்துட்டு இருக்க சொல்றியா? இப்ப பாரு வெற்றி மாமா. ப்ளீஸ் டி, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் ப்ளீஸ். உன்கிட்ட நான் நிறைய பேசி பாத்துட்டேன், எதுவுமே தீர்ற மாதிரி இல்ல. என்ன விடு. ஐயோ அனுஷ்கா, அனுஷ்கா ப்ளீஸ் கெஞ்சி கேக்குறேன். அனுஷ்கா, என்ன விடு லட்சுமி கிட்ட சொல்லி என்ன விடு ப்ளீஸ். என்ன விடு வெற்றி மாமா. அனுஷ்கா, 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 அனுஷ்கா. வெற்றி மாமா. அனுஷ்கா, இங்க வாங்க. வரேன். என்ன அனுஷ்கா? வெற்றி மாமா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்.
உண்மையா? என்ன அது? இது நீங்க சக்தி லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட விஷயம். இத கேட்டுட்டு நீங்க எதுவும் நேரா விஷயத்துக்கு வா அனுஷ்கா. நந்தினி, அதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே லக்ஷ்மி, அவளோட முன்னாள் காதலன் யாருன்னு தெரியுமா? வேணாம். அந்த காதலன் பேரு சக்தி, உங்க தம்பி சக்திவேல். என்ன மாமா அப்படியே நிக்கிறீங்க? அதிர்ச்சி ஆகல? கோவம் வரல? இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு தோணல? இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். வேற ஏதாவது சொல்லணுமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? உனக்கு தான் புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, வரட்டுமா? எங்கடி ஓடுற? உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. எனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்ல. வழக்கமா நிறைய பேசுவியடி. வழக்கத்தை மாத்திக்கிட்டேன். ஏய், தோத்துட்டேன்னு சொல்லுடி. நான் தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்றேன்ல, கேட்டியா? தீர்த்துட்டு பேசுறேன், மொத்த குடும்பத்தையும் உட்கார வச்சு பேசுறேன்லாம் சொன்ன. ஏய், உன்கிட்ட பேசுறதுக்கு இப்ப ஆளே இல்ல. நான் வெற்றி கிட்ட மறைச்ச ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு என்னை எத்தனை தடவை துடிக்க வச்சிருப்ப. தினம் தினம் உன்னை பார்த்து பார்த்து சாகிறத விட துணிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிடலான்னு சொல்லிட்டேன். இப்ப எனக்கும் வெற்றிக்கும் நடுவுல எந்த ரகசியமும் இல்ல. இது தெரியாம போய் குழந்தை மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஒரு சின்ன கேப்ல நுழைஞ்சு என்ன ஆட்டம் ஆன. சக்தியை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டு விலகிடுன்னு சொன்ன. எதுக்கு? நீ திருந்தறதுக்காக. நீ திருந்தல. சரின்னு தலையாட்டிட்டு போயிட்டு ஏதோ பேய் மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வர. நானும் சக்தி எடுத்துக்கிட்ட போட்டோவை வச்சு மிரட்டுறியா? போன்ல ஸ்கிரீன் சேவரை வச்சு என்ன மிரட்டிட்டு இருக்க. டார்ச்சர் பண்ற, தூக்க மாத்திரை சாப்பிடுற, கிணத்துல விழற. எல்லாத்துக்கும் மேல இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நீ எழுத்த எழுப்புக்கெல்லாம் என்ன ரப்பர் மாதிரி எழுத்தல்ல. ஏதோ சொல்லுவியே, அனுஷ்கா கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ், அனுஷ்கா கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ்னு. இப்ப சொல்லடி பாக்கலாம், என்ன நடக்குதுன்னு பாத்துலாம். சொல்லு. உன்ன மாதிரி ஆணவம் பிடிச்சவள, அதிகாரம் பண்றவள, காதல கூட மிரட்டினாதான் கிடைக்கும்னு நினைக்கிறவள, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுற சைக்கோவ எவனும் விரும்ப மாட்டான். ஏய், அப்புறம் எப்படி சக்தி உன்னை விரும்புவான்? உனக்கு ஒரு குட்டி கதை சொல்லடா. எங்க போற? இவ்வளவு நாள் நீ பேசினப்ப நான் கேட்டேன்ல, கேளு. ஒரு குரங்கு கதை சொல்றேன், உனக்கு பொருத்தமா இருக்கும். காட்டுல ஒரு பெரிய மரத்தை ரெண்டா பொளக்கிறதுக்கு விறகு வெட்டி ஒரு ஆப்ப வச்சானா. அவரு பாதி பொழந்த நிலையில ஆப்ப அப்படியே வச்சுட்டு அவன் சாப்பிட போயிட்டானா. அத பாத்துக்கிட்டே இருந்த குரங்கு அந்த ஆப்ப லேசா அசைச்சு பாத்துச்சான். அதுவும் அசைய ஆரம்பிச்சிருச்சு. அதோட ஆர்வமும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த ஆப்ப சுலபமா புடுங்கிடலான்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சுதான். முடியல. அதனால திரும்பவும் ரெண்டு கையும் சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டுச்சான். அப்பவும் முடியலையாம்.
உடனே கோவத்துல அந்த மரத்து மேல உட்காந்து தம் கட்டி இழுத்துச்சான். ஒரு கட்டத்துல ஆப்பு விருட்டுன்னு கையோட வந்துருச்சு. ஹ, அதே நேரத்துல 2 பக்கமும் கால் போட்டு உட்கார்ந்திருந்த குரங்கோட வாலு மரத்துல மாட்டிக்கிச்சான். அதே நிலைமைதான் உனக்கும். ம்? ஓய், எங்க கிளம்பிட்ட? என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்ப. உனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம்? என்ன கொடுக்கலாம்? டக்குன்னு தோண மாட்டேங்குது.